எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே ஆண்டவரே, தேவர்கள் எல்லாரும் அவரை பணிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய நாமத்தை உடையவரே, பெரியவரே பெரியவரே, மகா சிறந்தவரே, அப்பா சர்வ வியாபியே, சர்வ வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற தெய்வம் நீர் பெரியவராய் இருக்கிறீரே, அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே, ஜீவன் சுகதலனை கொள்ளை பொருளாய் கொடுத்து காத்து நடத்தி வருகிறீரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீதியுமான ஜீவ பலியாக ஓ ரபஹபரனா அதுரபஹஸ்லி ரிகபரபா ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. ஓ ஹனாதிரி திரவில போலிதுல கஸ்தினி இபனமி கோந்தருதுரி கம்துலேமி உஷப்தன் கியான்கலிதுரி கம்தரபியான் கரபா. இந்த சான்ஸ்ல இந்த கார்பெட்ல எல்லாத்துலயும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் ஆம்பிளிஃபையர்ல ஃபேன்ல எலக்ட்ரிசிட்டியில உங்க ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ரெக்கார்டிங் பண்ணுகிறதுல உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ரிபாலா கரதா ஹசதனா உஷபனா கரோதா ஹத்தரா உதுனி கரந்தரா சிவலிதி நிகந்துரா ரிஹந்தருதுரி கமௌரதியான் கரபனா ஓ ஷல ரிகனதரா ஹத்தரபா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கள் நடுவிலே வல்லமையாய் அசைவாடுவீராக. ஆண்டவரே, எந்த இருளோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் இப்போ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆண்டவரே உடைய நாமம், உடைய அபிஷேகம், உடைய அக்கினி, உடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும் என்று செபிக்கிறப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள கிருபை தருவீராக. நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே. ரிபாபாலரது ஹத்தந்தரபா ஓஷம் ஹசன் கியூரிதியா ரிகபலா ரிபஹன் குருதி பாரதியான் கரபௌஷ்யா லஹினிதியா துரி கம்துலிபி ஆதுரி கரம்தனா ஓஷல ரிகனத ஹசுபுலோதுரி கரம்தனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபபன மகதுரியான் கரபனா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, கர்த்தாவே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ரிபாலரா உரனாம் துனி கரம் துனா உஷப்ஸர ஓலு ரிகதரா தியான் கரபனா ரிகம் துனி ரி கரம் துனதியான் கரபா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. மறந்தும்மை மறுதலே தடங்காமலே மனப்போல வழிகளே அலைந்தேனையா. மடிந்தீடும் என்னை கண்டு விரைந்தென் அருகில் வந்து மனதுருகினீரே ஐயா. என்மேல் மனதுருகினீரே ஐயா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. சிறந்த முகம் காண விரைந்தாசித்தே, சிலுவையில் தரிசனம் அளித்தீரையா. சிறந்த முகம் காண
இனிமேல் என் துணை நீரையா. இலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. உமக்காக எனையும் நீ தெரிந்தெடுத்தீ, உமனாவில் எனில் ஈந்து பலனளித்தீ. உமக்காக எனையும் நீ தெரிந்தெடுத்தீ, உமனாவில் எனில் ஈந்து பலனளித்தீ. உமையன்றி புவில் வேறு அடைக்கலம் எனக்கில்லை, உம்மை நம்பி ஜீவிப்பேனையா. உம்மை நம்பி ஜீவிப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அடைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரமா, நித்திய கன மகிமை தரும். அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரமா, அதிக நித்திய கன மகிமை தரும். பலவீன இன்னல் கண்டும் சில வேளை சிற்றை வந்து பதறாமல் பொறுப்பேனையா. இன்னும் பதறாமல் பொறுப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. எனது மரணமோவும் வருகை நாளோ, இது வந்து முன்பு என்னை அழைத்திடுமோ. எனது மரணமோவும் வருகை நாளோ, இது வந்து முன்பு என்னை அழைத்திடுமோ. கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா, கனிந்து வேண்டுகின்றேன் ஐயா. இப்போ கனிந்து வேண்டுகின்றேன் ஐயா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? நிலையில்லாத உலகத்தில் அலைந்த ஆண்டவரே, நீர் என்னையும் நினைந்தருளி உன் பிள்ளையார் ஏற்றுக்கொண்டீரே. அந்த அன்பிற்கு நன்றி அப்பா. மடிந்து போகும் நேரத்திலே ஜீவன் தந்தீரே, அந்த அன்பிற்கு நன்றி தகப்பனே. உமக்கு அடங்காதபடிக்கு உலகத்திலே காட்டு கழுதையை போல திரிந்து கொண்டு இருந்த போது என் ஆண்டவர் என் தாகத்தை தீர்த்து உமக்கு அடிமையாய் ஆக்கி கொண்டீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்க முகத்தை பார்க்கணும்னு வாஞ்சித்த போது உங்க சிலுவை காட்சியை காண செய்தீரே. ஓ ரபப நதியா கரபா, ஓ சப்தனமே ஹோது துனா ஹஸ்லிதுரி கரபா. நீர் என்னதான் சிரிச்சித்தாலும் எங்களுக்கு உம்மை தவிர யாருண்டு தகப்பனே? பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு யாருண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர வேறொரு விருப்பமும் இல்லை என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே. ஓ ஷபபனதினி பிஹம்தனா தஹஸ்லி ஹோர்துவானாக்யா ஷப்சப்தூனி ஹோதர் பிரகத்தனா நேம ஹன்குருதி கராம்துருதியான் கரபா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். என்னை இந்த அறிவுக்கு கொண்டு வந்த தேவன் என் முழு குடும்பத்திலேயும்
கிரியை நடப்பிப்பீராக. எனக்குள் எந்த சித்த ஆவிகள் எச்சி பிசாசுடைய கிரிகள் இருக்கக்கூடாது. அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். இந்த நாட்கள் அவைகளுக்கு எனக்கு என்னிலே இடம் இல்லை. ஓ ரபா ஹது ரபா நாமா ஓ ஷபா ரபா தி ரிபி கம்சுபலு துரி கரம்தனா. என்னைக்கோ நான் அறியாததுனால ஏதோ சில ஆவிகளை எனக்குள் இறக்கி வைத்திருக்கலாம். விக்கிரகத்தின் ஆவிகள் பல தீய கிரியைகளை எனக்குள்ள அனுப்பி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல இடம் கொடுத்து இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த தூய ஆவியானவர் தவிர என் சிந்தையில, என் இருதயத்துல, என் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல, என் வாழ்வுல, என் சரீரத்தின் எந்த பகுதியில, என் ஆவியில, என் ஆத்துமாவில அவனுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட விதத்துல நான் எங்கேயாவது போய் நான் உட்கார்ந்து எந்த ஆவியனை பிடித்து கொண்டு இருந்தாலும் அது நிமித்தமாக வருகிற எந்த ஒரு பிரச்சனையோ போராட்டமோ சரீர சுகவீனமோ பலவீனமோ எங்கள் குடும்பத்துல சாபங்களோ இராதபடி இரத்தத்தால் கழுவோம் என்று கேளுங்க. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ஓ ஷல ரபா ஹபா ரபா ஹபா ஓ ஷல ரிகனத ரபா ஓ ஷதனம ரபா ஹதுரி தி கம்தனா ஓ ஷல் ஹசிலி கரபா ரிகதனா தி கரம்தனா தியா கரபா. லோத்துவின் மனைவியை போல பின்னாடி பார்க்காதீங்க, விட்டு வந்ததை பார்க்காதீங்க. கடந்த கால நினைவுகளில் இருந்து வெளியே வரணும். அப்பதான் புதிய காரியத்தை தேவன் செய்ய முடியும். ஓ ரபா ஹபா ரபா. தொடக்கத்திலே வாயை திறக்காம உட்கார்ந்து இருந்தா 2-3 மணி நேரம் எப்படி சமாளிக்க முடியும்? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போகும் சரக்கு. சாத்தானே உன் வேண்டாம், கொண்டு போகும் சரக்கு. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் ஆமென். இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் பொக்கிஷம், இயேசுவே என் சம்பாத்தியமும், இயேசுவே என் முடிவு. இயேசுவே என் சம்பாத்தியமும், இயேசுவே என் முடிவு. ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நீங்க சொல்லுங்க, இயேசு மட்டும் போதும். கனநித்திர வேண்டாம், இங்க வந்து தூங்குற வேலை வேண்டாம். ஆண்டவர் சொல்லுங்க, என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரை. உபவாசத்தோடு ஜபத்தோடு வந்திருக்கிறேன், என்னில விடுதலையை தாரும். கேளுங்க கேளுங்க. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா. ஆவிக்குள்ளாக நான் வர முடியாதபடி, ஆவியானவருக்குள் வர முடியாதபடிக்கு என்னை பலவீனப்படுத்திக் கொண்டு தூங்க வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு போகட்டும் என்று நீங்க நினைங்க, நீங்க உத்தரவு கொடுங்க. இயேசு அதை துரத்தி விடுவார். ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஓ ஷல ரிகதனமியங்க ரபனா ஓ ரபா. நான் அதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்கிட்ட இருக்க தூக்க
ஆவிய என்னால போக்க முடியல, நீ விசுவாசிக்கிறாயா? ஆவியானவரோட இணைய முடியாத தடைய என் ஆண்டவர் விடுவிப்பார், எனக்கு விடுதலையை தருவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புகிறாயா? ஓ ரபலப ரபௌஷியங்கரதியங்கரபா. ஹalleluya ஹalleluya. நாம் நம்பும் பாறை கிறிஸ்துதான், வேதஸ்தி பாரம் மணல்தான், வேதஸ்தி பாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு நாளிலே எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் மீட்பர் நீதியே அநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நிற்கிறப்பா, என்னை மறைத்துக் கொள்ளும், மூடிக்கொள்ளும். என் முழு குடும்பத்தை, தூரத்திலேயும் சமீபத்திலேயும், என் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்களை விசுவாச பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீராக. கண்மலையின் வெடிப்பிலே, சிகரங்களின் மறைவிலே வாஞ்சியோடு உட்காரும்படிக்கு இழுத்து கொண்டு வருவீராக. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உங்களையே தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அதிசயங்கள் காண செய்யும், குடும்பங்களிலே ரட்சிப்பை காண செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாள் நாம் தேவ செய்தி பார்க்கலாம். நாம் யார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தலைப்புல பார்க்கணும்னா, நாம யாருன்னா இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே வைத்திருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறவர்கள். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இருதயத்தையே பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முழுசும் பறி கொடுத்தவங்களா இருக்கணும், முழுமையாய் அவருக்கு கொடுத்தவர்களா இருக்கணும். இருதயத்தை காத்துக் கொள்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். யாருன்னு சொன்னா இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள். மனம் போன போக்குல போகிறவர்கள் கிடையாது. நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், கண்ட்ரோல் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல பார்க்க போகிறோம். மத்திய 15, 18 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அப்போ இன்னைக்கு கை கழுவாமல் நம்ம சாப்பிடுறதுனால தீட்டுப்பட மாட்டோம்னு இயேசு சொன்னார். கை கழுவ கூடாதுன்னு சொல்லல. அந்த கை கழுவுகிறது ஒரு பரம்பரையாய், அதை சொல்ல பாரம்பரியமாய் அதை ஃபாலோ பண்ணுகிறவர்களா இருந்தா, பின்பற்றுகளா இருந்தா அப்படிதான். சில பேர் பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க, நம்மளை விட அதிகமா கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க, தரையில ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா நிலம்னா அது தெய்வம்னு நினைக்கிறாங்க சில பேர். வயல்தானே நமக்கு ஆகாரத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கு ஆழத்துல உள்ள கதையில எனக்கு தெரியாது. அதனால அப்போ அந்த சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாதவங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க, எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில குறை கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்மள சில பேர் என்ன செய்வோம், குறை கண்டுபிடிக்கிறவங்களாக இருப்போம்.
அது பிசாசுடைய சுபாவம். தேவ பிள்ளைகளுக்கு அந்த குறையை கண்டுபிடிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது. எத்தனையோ நிறைவுகள் ஒரு மனுஷன் இருக்கும், அதுலயே ஒரு குறைவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப அந்த குறைவை பெருசா நினைக்க 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 நம்ம தேவனுடைய அன்பு, அவருடைய மேன்மைகளை இழந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாய்க்குள்ளே போகிறது அப்படின்னா என்னென்னமோ சாப்பாடு சாப்பிடுகிறோம். சில பேர் என்ன செய்வாங்க, எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. சில பேர் சில சாப்பாடை ஒதுக்கி வச்சிருவாங்க தானியரை போல. சில பேர் யாரு எது கொடுத்தாலும் உடனே சோத்திரம் கூட பண்ணாம சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சோத்திரம் பண்ணி நான் சாப்பிடுறதுனால எந்த இதுக்கு வைத்திருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றுக்கு வச்சிருந்தாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் செய்யாது. அது அவங்க விசுவாசம், அவங்க தனிப்பட்ட பெருசு, அது அவங்களுடைய எண்ணங்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாய்க்குள்ள போகிறது, அது போகிறதுக்குரிய இடத்துடைய வெளியே போயிடும். ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன செய்யும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதை கேட்கிறவர்களையும் தீட்டுப்படுத்தும். அதுதான் எப்படி பேசணுமா, பிரயோஜனமானதை பேச வேண்டும். பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் பேச வேண்டும். வீட்டில் கூட நம்ம கண்ணா பின்னான்னு பேசக்கூடாது. நமக்கு வாய் இருக்கு, நமக்கு பேசுறதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. நமக்கு கத்துனோம்னா சில பேர் நினைப்பாங்க, சத்தம் போட்டு கத்துனா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அப்ப எனக்கு வாய்ஸ் இருக்குன்னு சத்தம் போட்டு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன வார்த்தை எப்போ எப்படி பேசணுமோ பேசுனா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியா கழிந்து போகும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இதெல்லாம் என்ன செய்யும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். உபவாச ஜபத்துல வந்திருக்கிறோமே, இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிற இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா? இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ தற்செயலா பேசிட்டேன். நிச்சயமா தற்செயலா இருக்காது. பல நாள் அவங்க இதை சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு ஒருத்தருக்கு தீர்மானிச்சிருப்பாங்க. இதை எப்படியாவது குத்தி காமிச்சிடணும், சுட்டி காமிச்சிடணும், இதை சொல்லியே முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, அவங்கதான் வாயத்திலிருந்து பேசுவாங்க. அது தற்செயலா வருகிறது கிடையவே கிடையாது. அதான் வசனம் சொல்லுகிறது. அப்போ இருதயத்துல எத்தனை நாட்கள் தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் மனசுல வச்சிருக்கோம். இந்த உபவாச நாட்டை என்ன செய்யும், அதை அழிக்கணும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் எஞ்சி வேறு ஒன்றினாலும் போகாது. அப்ப நம்ம அழிக்கணும் அந்த பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம். இன்னைக்கு நம்ம யாரையும் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு துணிச்சல் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக இன்னும் மார்க்க நினைக்கிறேன் நம்ம சபைகளுக்குள்ள. அப்போ கொலை பாதகங்கள் வெளியே நிறைய இருக்குது. ஆனா நம்ம கிட்ட போய் அதை விட ஷார்ப்பான ஒரு கொலை ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம் எல்லாருக்கும் தெரியுங்க? இல்லையே, பொறாமையா? நாக்கு கிடையாது. கொலை பண்றதுக்கு ஈக்குவல் எது? இயேசு என்ன சொல்றாரு? கோபம். கொலை செய்யாது இருப்பாயாக. இது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு முகாந்திரம் இல்லாம கோபப்படுகிறவன் யாரு? அதுதான் கொலைக்கு சமம். இது பரவாயில்ல, உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதானே நான் கொலையா பண்ண கத்தி எடுத்து வார்த்தை போதும், கோபத்தோடு பேசுகிற வார்த்தைகள் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம உயிர் இருக்க வரைக்கும் அது உள்ளக்குள்ள அது உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். மறந்துடலாம், மன்னிச்சிடலாம். ஆனா அந்த வார்த்தைகளுடைய ஆழம், அதனுடைய வேதனை அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும். வெளியே காமிச்சு கூடாது. மன்னிக்கவும் சொல்றாரு, மன்னிச்சிடும். அவங்க நபர்களிட பேசுவோம். ஆனாலும் அந்த வார்த்தை மட்டும் என்ன செய்யும், தச்சிட்டே இருக்கும், உள்ளத்துல தச்சிட்டே இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் தச்சிட்டு இருக்கிறதால நம்ம என்ன அதை பாசிட்டிவா ஆக்கி கொள்ளலாம்னா, அதையே ஒரு பாயிண்ட வச்சு மேல ஏறி வந்துடணும். கிருபை மேல கிருபைய ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. அதை உள்ளே வச்சு உறுத்திக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் தாவீது பார்த்தீங்களா சொன்ன வார்த்தை இப்ப ஞாபகம் வருது. சீமையை தாவீதுக்குள்ளே நடந்துக்கிட்டு தாவீதையே திட்டிக்கிட்டு வரும். அப்ப தாவீது எப்படி தன்னை பேச்சு கொடுக்குறான்னா,
ஆண்டவர் அனுமதிச்சார் போல இந்த சீமையை கிட்ட கொடுத்து திட்டு வாங்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். தூசிப்பான், என்ன தூசிக்கிறே தூசிச்சுக்கோ, கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு, நீ தூசி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் மாற சந்தர்ப்பங்கள் இருக்குது, முடியும், நம்மளால முடியும். அதான் வசனம் சொல்லுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விபச்சாரங்கள். இயேசு என்ன சொன்னாரு? ஒரு ஸ்திரியை இல்லைன்னா புருஷனை இச்சையோடு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. சரீரத்துல பாவம் செய்தான்னு பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல இப்படி சொல்லப்பட்டதுனால சினிமா பார்க்கிறவங்க எல்லாரும் இவன் தான் எனக்கு ஹீரோ, இவன் தான் எனக்கு ஹீரோயின் அப்படிலாம் சொல்றவங்க கட்டாயமா இந்த பாவம் தான் செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? ஹீரோ ஹீரோயின் யாரும் வைப்பாங்க? ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இயேசுதான் எனக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க போய் சினிமா பெட்டிக்கு முன்னாடி போனா என்னது ஹீரோ எனக்கு தெரியாது, அந்த பேரெல்லாம் நல்லதா. அப்ப பாருங்க, நீங்களே போட்டுக்கங்களேன், யாரும் சினிமா சீரியல் பாக்குறீங்களோ அவங்க போட்டுக்கங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல போனா கூட விட்டு வைக்காது, அங்கேயும் ஒரு டிவி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அந்த படுத்திருக்கவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன செய்வாங்க? டிவி வைப்பாங்க. பஸ்ல டிராவல் பண்ணா டிவி, ட்ரெயின்ல போனா, பிளைட்ல போனா, எங்கேயும் டிவி. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே போங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தர்ம சங்கடமா இருக்கும். நிம்மதியை தூங்கலாம், தூக்க வர வச்சு நான் தூங்குவேன். பெங்களூர் பஸ்ல ஏறி போனா அது போற ஸ்பீட்ல இவங்க போடுற சத்தத்துல நான் அப்படியே நல்ல தூக்கத்தை தந்துடும். எத்தனை கீழே இறங்குறப்போ நான் முடிச்சா போதும். அந்த மாதிரி நம்ம போக வேண்டியது. கத்திரி வார்த்தை என்ன சொல்லுகிறது? விபச்சாரங்கள், தேசித்தனங்கள் ரெண்டும் அதுதான். அடுத்து பாருங்க, களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள். களவு, பிறருடைய பொருளை என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. பிறருடைய வேலைக்காரனை கூட இச்சிக்காது, வேலைக்காரனை இச்சிக்காது, அவங்க வீட்டை இச்சிக்காது அப்படின்னு அவ்வளவுதான். அதுவும் என்னது? ஒரு பாவலுக்கு அது சொல்லி இருக்கிறார். பொய் சாட்சி பார்த்துக்கவே மாட்டோம். அன்றைக்கு விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்ன செய்தாங்க? கல்லெடுத்து எரிஞ்சாங்க. நீ போட்டிய கல்லு, பின்னாடி வந்தவனுக்கு எது கல் போடானே தெரியாது, அவனும் சேர்ந்து அடிப்பான். அதுக்கப்புறம் தான் கேட்பான், என்ன நடந்துச்சு, எதுக்கா நீ கல் அடிச்ச? தெரியாமல நீ கல் அடிச்ச? ஆமா, நானும் அதான் கல் அடிச்சேன். இப்படியே போய் 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 அந்த ஸ்திரீ எங்க போயிட்டாங்க? இயேசு இடத்துல போயிட்டாங்க. அது வரைக்கும் கல்லறி பட்டுட்டே போறாங்க. அவ்வளவு நேரம் அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு பாருங்க. அது எவ்வளவு ஆச்சரியம்! கல்லெடுத்து எரியும் போது எவ்வளவு பிளட் எல்லாம் போயிருக்கும். ஆனால் அந்த ஸ்திரீ உயிர் வாழ வேண்டி இருந்துச்சு, பாவம் மன்னிக்கப்பட வேண்டி இருந்துச்சு. பாவம் மன்னிக்கப்படாம செத்துருந்தா என்ன இருக்கும்? நரகம். பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கை இயேசுக்காக வாழ்றதுக்கு கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் தான் அந்த ஸ்திரீ எஸ்கேப் ஆகி கடைசியில இயேசுவோட மன்னிப்பை பெற்றாங்க. நீங்க அந்த மாதிரி பொய் சாட்சிகள் பார்த்துருக்கவே மாட்டேன், நாம பார்த்தேன் அப்படின்னு சொல்றது பொய் சாட்சி. அது மாதிரி தூஷணங்கள், ஆயத்தா தூஷணம், தூஷணம் யாருன்னா தூஷிச்சிருது. கர்த்தர் சொல்ல, நீ சபிச்சு பாரு, நீயே சாபமாயிருக்க. இது கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தை நினைச்சிட்டு என்ன செய்வாங்க? நீ உன்னை யாராவது ஆசீர்வாதா, நீ ஆசீர்வாதமா இருப்பவங்க, சமைச்சா சமைக்க விட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால வாய் இருக்குது, நம்ம சொன்னா நடந்துடும், விசுவாசமா பேசினா நடந்துடும் சொல்லிட்டு வாய் தான் இருக்குது, நாக்கு இருக்குது, நான் சொன்னா நடக்குதான்னு பார்த்துருவோமே, அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வாரு? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு நிச்சயமா கொடுப்பார், மாறவே மாட்டார். நீதிமொழிகள் 23:26 வாசிக்கணும். அதனால ஆண்டவர் என்னத்தை கேட்டாரு? பணத்தை கேட்கல, சொத்தை கேட்கல, இல்லைன்னா ஆசி எழுதி வைன்னு கேட்கல. 10 வீட்டு இருந்தா ஒரு வீட்டை இயேசுக்கு கொடுத்துரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. என்ன கேட்டாரு? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயம் தான் ஆண்டவர் கேட்கிறார். திருக்குள்ளது, கேடுள்ளது, மாறுபாடு உள்ளது, பரலோகத்துக்கு போக விடாதபடி தடை செய்கிறது தான் ஆண்டவர் கேட்டாரு பாருங்க. அது கேட்டுட்டு என்ன செய்யறாரா? நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்ம இருந்தோம்னா, நம்ம குடும்பம் இருந்தா, நம்ம பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம சொந்த ஜனமே இருக்கலாம், நீங்க மட்டும் இயேசுவுக்கு இருதயத்தை கொடுத்துருப்பீங்க. அது எப்படி கொடுக்கணுமா? பறி கொடுக்கணுமா? சில பேர் சொல்லலாம், பறி கொடுத்துட்டாலே வாழ்க்கைய பறி போயிருச்சே நன்மைகள். அந்த மாதிரி நம்மையே அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இல்லாம ஆயிடணும். நம்ம ஆப்சென்ட் ஆயிடும், அவர் பிரசன்ட் ஆயிடும். அவர் நம்மள பிரசன்னராக இருக்கணும். தேடி பார்த்தால் நம்ம காணப்படவே கூடாது.
அந்த சரண்டரிங் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நானாவே இருக்கிறேன்னா ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில என்ன செய்யாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட நடக்காது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னது தெரியுமா, நம்மளை கூப்பிடாது, ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்ப்பா. நம்ம என்ன செய்யலாம், நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடலாம். எப்படி ரெபேக்காளுடைய குடும்பமும் ரெபேக்காளுடைய அந்த குடும்பமும் ஈசாக்குடைய குடும்பமும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு வர்றதுக்கு என்ன செய்தாங்க, ஒண்ணா உட்கார்ந்து கலந்து சாப்பிட்டாங்க. ரெபேக்காள் பெர்மிஷன் கிடைச்ச உடனே என்ன செய்தாரு, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் அப்பதான் சாப்பாடு மேல கையே வச்சாரு. அப்ப அந்த மாதிரி பாருங்க, அது எதை குறிக்குது, ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப். ஒருவேளை தனியா நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். நான் கூட ஒரு காலத்துல அடிக்டா இருந்தேன். என் கூட யாராவது இருந்தாதான் அந்த சாப்பாடே இறங்கும். கொஞ்சம் ஷேர் பண்ணணும், சாப்பிடணும். யாருமே எனக்கு இல்லைன்னா எத்தனையோ நான் பட்டி கிடந்துருக்கிறேன். எவ்வளவு கேவலமான ஜென்மம். ஏசு எப்படியா நேசிக்கிறாரோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு இயேசு இருக்கும் போது, ஊழிய செய்யற இடத்துல ஆண்டவர் இருந்தா நான் சாப்பிடுறது தனியா விட்டுருவாரா? அவர் இருந்து என்ன செய்வாரா, ஊட்டி விடுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட செய்வார். தாயினும் மேலானவர். அதுதான் நமக்கு என்ன அழகா இருக்கும் ட்ரெஸ், அதை ஆசீர்வதிச்சு அதை போட்டு விட்டு ரசிப்பார். உலகம் என்ன செய்யும், எரிச்சா என்னடா இருக்கு, திதியோ போட்டாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் அப்படின்னு. நான் ஒரு 200 சேரி போடுறதுல வெளிநாட்டு சாரி தான் இப்போ நிறைய போடுறோம். நான் சீப்பை கூட வாங்குவேன், ரொம்ப சீப்பா வாங்குவேன். அப்போ ஏன்னா அவங்க மனசுல பதிச்சுட்டு ஒண்ணு, அதனால அப்படிதான் நினைப்பாங்களே. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இருதய கதவை என்ன செய்யறேன், தட்டிக்கொண்டே இருக்கிறேன். சில நேரம் ஆண்டவர் தட்டுறதை நம்ம கூட எல்லாருமே ருசிச்சுக்க முடியும். ஒரு நாள் 5:55 ஆச்சு. 6 மணிக்கு துதி ஆராதனைல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கதவை படபடன்னு தட்டுற சத்தம் கேட்டு போய் பார்த்தா, நான் முதல்ல போய் உடனே பார்க்க மாட்டேன், ஜோம் பண்ணி திறப்பேன். அங்கே போய் பார்க்க யாருமே இல்லை. அப்போ படுத்து தூங்காத, ரெடியா 5 நிமிஷத்துல மடபடன்னு ரெடியா விட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கத்திரையே பிடிச்சி எடுத்துட்டு வந்து உட்கார வச்சாரு. சில நேரம் அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், சோர்வுக்கு இடம் கொடுத்துறோம், கஷ்டத்துக்கு ஐயோ அந்த சரீர சுகவீனத்துக்கு இடம் கொடுத்துறோம். இன்னைக்கு உபாசிக்க முடியல, நிறுத்திக்கலாம், சாப்பிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா நம்ம செய்ய பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நமக்கு உபாசம் ரொம்ப அவசியம். என்னால இருக்க முடியாம இருந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டுல ஆவிக்குரிய தடைகள் அத்தனையா இருந்தது. என்னால உபாசிக்க முடியாது, சரியான நேரத்துக்கு ஜெபிக்க முடியாது, வெளியே இறங்க முடியாது, பிள்ளைகளை செய்ய வர முடியாது. அதையெல்லாம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரூட்ல போகும்போதுதான் ஒன்னொன்னா தேவன் கத்துக் கொடுத்தார். ஏன் நீங்க தூங்குறீங்க, அதுக்கு ரீசனும் இருக்குது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா பெரிய ஆகிடுவீங்க. காதுல ஆண்டவருடைய வார்த்தை போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீவன் வந்துடும். அந்த வார்த்தையின் மூலம் உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டுரும். அதனால என்ன செய்யுது, ஊதி ஓதி எதையும் அவனுக்கு அனுப்புறது. இதெல்லாம் பிராக்டிக்கலா ஒரு நாள் நான் என்னுடைய தரிசனத்துல பார்த்தேன். கண்ணை மூடி கொஞ்சம் தூங்கலாம், 11 மணிக்கு லீக்கு, ஒரு 10:50க்கு தூங்கி போன தெரியல. அது இழுத்துட்டே போகுது, எழும்ப முடியல. டைம் ஆயிடுச்சு எழும்புதான் முடியவே இல்லை. அப்பதான் பார்த்தா என்னுடைய பெட்டுக்கு அருகாமையில ஒரு ஆடு, ஒரு குள்ளமா ஒரு ஆடு முட்டி போட்டு என்ன செய்யறாரு, அதான் சரி இப்படி பார்க்கலாம், அப்புறம் கீழே குனியும், அப்புறமா இப்படிங்கிறான், அப்புறம் கீழே குனியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. ஐயோ இவரை ஜெயிக்கிறோம், எழுந்து ஓடி போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் நான் தேவனுடைய சமூகத்துல லிங்க கொடுத்துட்டு நானும் பிரேயர்ல உட்கார்ந்து பாருங்க. அந்த நேரம் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச என்ன செய்ய மாட்டீங்க, கண்ணை மூடவே மாட்டீங்க. ஐயோ உஷாரு, ஏன்னா என்ன செய்யுது, இப்ப நமக்கு புள்ளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுலதான் பயமே. தேவ பயம் ஒரு பக்கம், தேவ பயம் எதுக்கு வருது, ஓட வரட்ட சாதாரண தான் வருது. அந்த மாதிரி கனவு வரணும். ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் குடிக்கான தெம்பா எழுந்து உட்காந்துரும். ஐயோ ராத்திரியா கனவு. இன்னைக்கு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு சீரியலுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது.
நான் முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, குழந்தைங்களாம் பார்க்கல அது பார்ப்பேன். ரொம்ப அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சிரிக்கிறதுக்காக பார்ப்பேன். ஏன்னா சிரிக்கிறது யாரோட சிரிக்கிறது, தனியாக உட்கார்ந்து இருக்கணும். நம்ம கதவை போட்டிட்டு எதை பார்த்து சிரிக்கிறது, யாரும் இருந்தால் கூட நம்ம சிரிச்சா அவன் லூஸா உனக்கு எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ எதை பார்த்து இப்படி ஏதாவது டிவியை போட்டு உட்காந்து நானும் சேர்ந்து சிரிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் தான் பார்த்தேன், நானும் ரொம்ப நாள் விட மாட்டேன். கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் விட்டு பார்த்துக்கிறேன். அப்படியே ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன். சரி அதை பார்த்துட்டு நான் ஜெபமெல்லாம் முடிச்சிட்டேன். நல்லா தான் ஜெபிச்சு முடிச்சுட்டு பட்டு தூங்கிட்டேன். ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலும் பைத்தியக்கார கூட்டம் அது நிற்குது. சரி இங்கதான் வந்துட்டாங்க, கொஞ்சம் நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கலாம், அடுத்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறேன். ஏற்கனவே எனக்கு பைத்தியக்கார கூட்டமே நிற்கிது. எஸ்கேப் ஆகி ஏதாவது பஸ்ல ஏறலான்னு பார்க்குறேன், அங்கே கூட அங்கேயும் அதே கூட்டம். அதுக்கு நான் அதை பார்க்க ஓட்டுறேன் விடியவே செஞ்சிச்சு. நான் எழுந்து ஜெபம் பண்ணுற நேரம் ஆகி போச்சு. அதோட விட்டு பாருங்க அந்த சீரியல் பாப்பாயை பார்க்கறது விட்டேன். பாப்பாயா பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நீங்க எதுல இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு தீய கிரி இருக்குது. ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு பிடிக்காத ஒண்ணுல நீங்க என்டர்டெயின் ஆகுறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, விடா பட்டாதான் தேர்வா அது சொல்லுவாங்க பாருங்க. உண்மையிலே அந்த வார்த்தை கேட்டா என்னமோ தெரியல, பட்டாதான் எனக்கு நிறையவே தெரிஞ்சிச்சு. இப்போ நல்லா படுறேன் பாருங்க, மனுஷங்கிட்ட கிடையாது, வேற டைப்பா படுறேன். ஆனால் அதுக்கே தேவ பயம் வந்துடுது. நீங்கள் கூட அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு அனுபவம் வந்து எப்படியாவது உங்க இயேசுக்கு சொந்தமாயிருக்கும். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க சொல்றாரு, உன் இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன், உன் கூட க்ளோஸா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேனே. ஆண்டவர் தன்னிட க்ளோஸா பழகி ஒரு பாதுகாவல நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்ய மாட்டீங்க, எவரும் எனக்கு க்ளோஸே வேணாம்னு சொல்லுவீங்க. குழந்தைக்கு கூட பக்கத்துல வரவேணாம்னு சொல்லுவீங்க. குழந்தை பார்க்க ஆசையா தான் இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப அந்த குழந்தை கூட நம்ம பக்கத்துல வேணாம், இயேசு போதும், அவர் பிரசன்னம் போதுங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நித்தியர். அவர் தான் நம்ம என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ளவே மாட்டார். கடிந்து கொள்வார் வேற விஷயத்துல. மற்றபடி பாருங்க, எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் உலகம் என்ன செய்யும், குறை சொல்லும். இது செஞ்சா தப்பு, அதை செஞ்சா தப்பு. அதை விட தனியா இயேசுவோட வாழ்ந்தா நல்லா இருக்கும். அப்படிதானே? சும்மா கிடையாது. அது கம்பல் பண்றதுனால இருக்கிறேன். உங்களை மாதிரி நல்லா கிடையவே கிடையாது. ஆசைதான், ஆனா முடியாது. என்ன செய்யலாம், இயேசுடைய வாழ்ந்துக்கலாம். கர்த்தரோட நானும் கர்த்தரோட இருக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வீணா திமிர் பிடிச்சலாம் இல்லை. சில பேர் திமிரா இருப்பாங்க, நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, அப்படிலாம் கிடையாது. பை போஸ் சிச்சுவேஷன் நிமித்தம்னா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். யாரோட, தேவனோட. தேவனோட இருக்கிற உறவு போல ஒரு உறவு எங்கேயுமே கிடையாது. மத்திய 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வாங்களாம், தேவனை தரிசிப்பார்கள். அதனால தான் அந்த இருதயத்தை எனக்கு தந்துரு அப்படின்னு கேட்கிறார். அந்த இருதயத்துல சுத்தமா இருந்தா செய்யலாம், அவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், வார்த்தையை கேட்கலாம். நீதிமொழிகள் 23 கூட அவர் சொல்றாரு, உன்னை நினைச்சு நான் துக்கப்படாம இருக்கணும்னா என் மகனே உன் இருதயத்துல ஞானம் வேணும்பா, உனக்கு புத்தி வேணும். உன் இருதயத்துல ஞானம், புத்தி, அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன் உள்ளத்துல வரணும். எடை கொடுப்பியா, வெளியே நிக்க வைப்பியா? ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை வருஷமா சில பேர் வெளியே நிக்க வச்சுறாங்க, படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வருது, பல லட்சங்கள் வந்தவுடனே என்ன செய்யறாங்க, இயேசுவை வெளியே போட்டுட்டு, இதயத்துக்கு வெளியே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதயத்தை வந்து வைரமாக்கிறாங்க. என் ஜனங்கள் எப்படி மாற்றிட்டாங்க, இருதயத்தை வைரமாக்கினார்கள். அந்த மாதிரி ஆக்கிக்கிறாங்க பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும், அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். என் மகனே நீ வந்து என்னுடைய ஞானத்தை நீ கேட்பாய். ஆனால் வாசிங்க அந்த வசனத்தை. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினார், என் உள்ள திரியங்கள் மகிழும்னு சொல்றார்.
உபவாச நாள்ல என் ஆண்டவருக்கு பிரியமா மட்டும் நடக்கணும்னு நினைச்சிட்டோம்னா, அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அவருக்கு பிரியமா இருந்தவங்களுக்கு என்ன செய்வாராம்? எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். என் சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாததினா நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன். கர்த்தர் எனக்கு என் மீது பிரியமா இருந்தபடினால் நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை வர வைக்கிறார். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டு பாருங்க, அத்தனை பிரியமான என்னென்ன நன்மை, எக்கச்சக்க நன்மை பாருங்க. அன்னாளுக்கு அவ புருஷன் என்ன சொல்றான்? உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன், 10 பிள்ளை இருந்து உன் மேல பிரியமா இருந்தா கூட இந்த பிரியத்துக்கு இடையே ஆகாது அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? அதான் ஏன் கொஸ்டின். உங்களுக்கு அந்த கொஸ்டின் வருதா? ஏன் பரவாயில்ல, பிள்ளை கொடுக்கறதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு பிள்ளைதான் வாழ்ந்துருக்கணும். இன்னொரு வைப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கிட்டு அண்ணாள் சிறுமைப்பட்டிருக்க வேண்டாம் தான் என்ன செய்யுது? பைபிள்ல ஆண்டவர் செயல்கள் எதுவுமே நமக்கு ஒன்றும் புரியுதில்லை. அந்த காலத்துல அந்த வழக்கம் இருந்துச்சு, இந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. ஒரு புருஷனை விட்டு மனைவி பிரிந்தா, ஒரு மனைவி விட்டு ஒரு புருஷன் ஒரு காரணமே இல்லாம பிரிஞ்சா, அப்படி பிரிஞ்சு வராங்கல்ல, அவங்க வேணுன்றாங்கல்ல, அவங்களை விபச்சாரம் பண்றதுக்கு, வேசித்தனம் பண்றதுக்கு இவங்கதான் காரணமா. அப்ப அந்த மாதிரி மரணம் ஒண்ணு தவிர ஒரு கணவன் மனைவி பிரிக்கிற ஒரு காரியம் இருக்கவே கூடாது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். நித்திய நரகம் தான். சில பேர் ஒத்து வரலன்னு கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விடுறதுக்கு என்ன அர்த்தம்? இது பேரு வண்டியில டயர் சரியில்லை, டயரை கழட்டி விட்டு புது டயர் மாத்தலாம். வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர் டயர் சரியில்லைன்னு கழட்டி விட்டுட்டு எதையாவது பிக்ஸ் பண்ணலாமா? அதோட சாகலாம். உலகத்துல உயிர் வாழ்ந்து புண்ணியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை மகிழ பண்ணும் பொருட்டாக என் இருதயம் என்ன செய்யணும்? அவருக்கு நேராக திருப்பப்படணும். நமக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரமா முடிச்சிடலாம். இல்ல ஒரு காரியம் 2 நாளாகும் 19 முதல் 7 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் என்ன? யோசபாத். யோசபாத் ராஜாவுக்கு நல்ல குணம் ஒண்ணு இருந்துச்சு, கெட்ட குணமும் இருந்துச்சு. ஒரு குணம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு, இனி ஒரு குணம் ஆண்டவருக்கு பிடிக்காம இருந்துச்சு. இதுல நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட உள்ள இருந்த ஒரு நல்ல, அதாவது கெட்ட குணத்தை தெரிஞ்சுக்கலாம். கெட்ட குணத்தை தெரிஞ்சா நம்ம நல்லவங்களா மாறிடலாம். அதுல 2வது வசனத்தை நான் பார்க்கும்போது வாசிங்க. ஏகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன், அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நினைக்கலாம். தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு என்ன செய்தாங்களா? யாரை சந்தித்தாங்க? யோசபாத்தை சந்தித்து துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில வர இருந்தது. நீங்க சபைகளுக்கு கூட அப்படி நம்ம செய்யறோம் பாருங்க. இந்த சபையிலே நம்ம இப்படி தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் அவங்க உணரட்டுமே விடுறது கிடையாது. அப்பதான் நம்ம ரொம்ப 2 பேரும் கை குலுக்கி க்ளோஸ் ஆயிடும் பாருங்க. அப்போ அவங்க எப்போ உணர்த்தப்படுவாங்க? அந்த ஆத்மா இப்படியே வந்து பாவம் செஞ்சு உட்கார்ந்து எழுதி போய் உங்ககிட்ட கை குலுக்கி நரகத்துல போய் விழுந்தா கர்த்தர் உங்ககிட்ட தானே கேட்பாரு. அந்த ரத்த பள்ளி யார்கிட்ட கேட்பாரு? உங்ககிட்ட தானே கேட்பாரு. நம்ம அதை யோசித்து பார்க்கணும். இந்த சின்ன இடத்துலயே அப்படின்னா நம்ம குடும்பத்துல எப்படி இருப்போம், சமுதாயத்துல எப்படி இருப்போம், வேலை செய்யற இடத்துல எப்படி இருப்போம், யோசித்து பாருங்க. அப்போ துன்மார்க்கரை என்ன செய்யணும்? உணர்றதுக்கு விடணும், கை கொடுக்கணும். துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களோட உனக்கு என்ன ஐக்கியம்? அவர்களை நீ சிநேகிக்கிறாயே. இது நிமித்தம் மேல கடும் கோபம் வர வேண்டியிருந்தது. ஆனாலும் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கிற விஷயத்தில் உங்களுடைய ஒரு நல்ல காரியம் காணப்பட்டது. அதான் உங்களை விட்டு வச்சாரு அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு நம்ம கிட்ட யோசித்து பாருங்க, எது கெட்ட காரியம்? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மகதஸ்தாரனுடைய
கிரியைகளை நீயும் இருக்கிறாய். அது நல்ல குணம் தான். இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரா, அவங்க நம்மள இருக்கணும். ஆண்டவர் அந்த ஆண்டவர் வெறுத்தவங்களை நீங்க என்ன நேசிச்சு என்ன செஞ்சிட முடியும் சொல்லி பாருங்க, யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வெறுக்கிறார். சில பேர் ஆண்டவர் சபிச்சிருவார். இவங்க போய் அந்த சாபத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக போய் நின்றுட்டு பாருங்க. ஆண்டவர் சபிச்சிட்டார். எரிகோ கோட்டை சபிக்கப்பட்டு போயிடுச்சு, அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த எரிகோவை திரும்ப கட்டி எழுப்புறது சபிக்கப்பட்டது வசனம். தேவன் இருக்கிறத தேவன் சபிச்சத நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போ யோசிப்பாத்து மேல என்ன இருந்துச்சா, தேவனை தேடுவதற்கு விக்கிரகங்களை எல்லாம் தோப்புகளை எல்லாம் உடைச்சு போட்டுட்டான். இன்னைக்கு நிறைய வீட்டுல இதெல்லாம் வச்சுக்கிட்டே தேவனை தேடுகிறது, மறைச்சு வச்சுக்கிட்டே தேவனை தேடுகிறது. அதனால ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுது. நம்ம இருதயத்தை பார்த்து அவர் வருத்தப்படுறார். நீ எனக்கு நேராக ஒரு இருதயத்தை திருப்ப மாட்டியா? நீ எவ்வளவுக்காக தான் இதை வச்சுட்டு இருக்க போற? இது பொண்ணு, இது வெள்ளி, இது வைடூரியம், இது அவங்க கிஃப்ட் பண்ணது, இவங்க கிஃப்ட் பண்ணது, இதை ஏதாவது பண்ணிட்டேன்னா அவங்களுடைய பிரியத்தை இழந்துருவேன். நீங்க அதை பண்ணாமலே பிரியத்தை இழந்து போயிருப்பீங்க. தேவனை எதிர்த்துனீங்கன்னா கட்டாயம் நீங்க அதை கீழ்படியாட்ட கூட தேவனுடைய பிரியத்தை இழந்து போயிருவீங்க. கர்த்தருக்கு அருள்ப்பா, நான் தூக்கி போடுறேன். அப்படி தேவனை தேட வேண்டும். உபாச ஜெபம், எத்தனை உபாச ஜெபத்துல உட்கார்ந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என்ன இருக்கக்கூடாது? எந்த பிசாசுக்கு இருக்கக்கூடாது, எப்படி ஒரு வியாதி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? அடிச்சடிச்சு வரட்டும். அதே மாதிரி பிசாசு இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட நாட்டை இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவருக்கு மேல எதையும் நேசிக்க கூடாது. அந்த வைராக்கிய வெறி இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட நமது பிள்ளைகளுக்குள் கிரியை நடப்பித்தீராக. என்னை ஒரு ஆசை பாரம்பரியத்திலிருந்து கொண்டு வந்தீர். நீர் வெறுக்கிறவைகளை நான் வெறுத்து, எதையாவது என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் ஏதாவது அவங்களுக்கு தெரியாம இதுல மாட்டிக்கிட்டாங்க, அதை நான் முழு பகையாய் பகைத்து அதை எடுத்து போடுகிற வரைக்கும் அவர்களோடு போராடி கொண்டு இருக்கிறப்பா. அது மாதிரி என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட விக்கிரகாரத்தில் வெளியே வந்தாங்களோ தெரியாது. என் ஆண்டவர் வெறுத்து அதை எனக்கு வேண்டாம்னு சொல்லி அதை தள்ளி போட, அதை அழித்து போட, இருதயத்தை கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க, தேவனை தேட இருதயத்தை நேராக பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. வைராக்கிய வாஞ்சையால் எங்களுக்காக கடைசி ரத்தத்தையும் சிந்தி, கடைசி ஆண்டவரே அந்த தண்ணீரையும் சிந்தி, வினாவிலிருந்து ரத்தமும் நீரும் புறப்பட சிந்தி எங்களுக்காகவே கடைசி மூச்சு வரைக்கும் ஜெபித்தீரே. உமக்கு எதிராக நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்த நாங்கள் யார் ஆண்டவரே? ஒரு விசையாய் மன்னியும், ஒரு விசையாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே, தங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆச்சரியமான விதத்துல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய சரீரத்தில் இருக்க பாழாக்கும் குழந்தை நோய்களை நிச்சயமாய் முழுமையாய் அகற்றி போடுவீராக. அடே சாபங்கள் முறிக்கப்படட்டும், பொருளாதார நஷ்டங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே, எவ்வளவு சத்துருவுக்கு முன்னாடி குனிஞ்சி அப்படி வேதனையோடு வாழ்ந்தாங்களோ நிமிர்ந்து நடக்கப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் ஜெயத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.